இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் பேட்டர்ன். இந்த ஃப்ரண்ட் பேட்டர்னில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், இந்த 1 இயர் சைஸில் நெக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அண்ட் ஆர்ம் ஹோல் சேஞ்ச் பண்ணுவோம். தென் அந்த டாட் கொடுத்துருக்கோம் பேக்கில் வந்து இந்த மாதிரி டை பேக்குக்காக நம்ம வந்து டாட் கொடுத்துருக்கோம். இதுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த 1 இயருக்கு டாட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. இப்போது இதை வந்து நம்ம பேக்கில் இதுக்காக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த 3 சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் அப்படிங்கும்போது திரும்ப எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணுனா போதுமானது. சரியா? இப்போ நம்மளோட நெக் விட்த் வந்து இங்கே இருக்குது. நெக் டெப்த் என்ன, இந்த இடத்துல நமக்கு 1/6 நெக்கு ப்ளஸ் 3/4 இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து எங்கே இருக்கும், இந்த 1/6 நெக்கு ப்ளஸ் 3/4 இன்ச்சுங்கிறது உங்கள் நெக்கை ஒட்டி. இது வந்து ஜுவல் நெக்லைனுக்கான ஃபார்முலா. ஜுவல் நெக்லைன் அப்படிங்கிறது இதை ஒட்டி ஒரு நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களோட நெக் இருக்கும். அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்கள் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து நிற்கும். இல்லை எனக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு வந்து இவ்வளோ ஒட்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஒரு 112 செஸ்ட் 112 செஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் கொடுத்தா ரொம்ப பெரியவங்களுக்கு தான் 3 இன்ச்சஸ் கொடுக்க முடியும். 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ணின ட்ரெஸ்லலாம் 112 செஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் அதுதான் கொடுத்துருக்கோம். பேசிக் நெக்லைன் சொல்லி இந்த இடத்துல வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். வேணும்னா அந்த அளவுக்கு எனக்கு இருக்கட்டும். ஏன்னா ஜுவல் நெக்லைன் எல்லாரும் விருப்பப்பட மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான். இது லேர்ன் பண்ணிக்கணும். உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது உங்கள் கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, இங்கே இருக்குது, அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நெக்கை 6ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக் எப்படி எடுப்பீங்க, உங்களோட இந்த ரவுண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை 6ஆல் டிவைட் பண்ணுவோம். நமக்கு என்ன, இப்போ ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நெக் இருக்கும். அப்போ அந்த நெக்கை எடுத்துட்டு அதை 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரொம்ப கண்டிப்பாக ஒட்டி தான் இருக்கும். நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரியா? அதை விட்டுட்டு நம்ம 112 செஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 1 இன்ச் கொடுத்தீங்கன்னா கூட போதும், இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஜுவல் நெக்லைன் அப்படின்னு. அது இல்லை, அதை தாண்டி வேணும்னா 2 இன்ச்சஸ் கொடுத்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஜுவல் நெக்லைன் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து 1/6 நெக் அந்த ஃபார்முலா நமக்கு வேண்டாம், நம்ம செஸ்ட்டு வச்சே பண்ணலாம். சரியா? இப்போ வந்து 112 செஸ்ட்டு ப்ளஸ் 1.5. இப்போ இந்த 1.5 ரொம்ப சின்னதாக இருக்கும். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணோன்னா 2.5. அதுதான் நல்லா ஒட்டுன மாதிரி உங்கள் நெக் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வரும். அப்போ இன்னொரு 1 இன்ச் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி, அப்போ 3.5 இன்ச்சஸ் வச்சோன்னா நல்லாவே ஒரு குழந்தைக்கு நல்லாவே கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் 1 இயர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம 1 இயருக்கு தான் பண்ணுறோம். 112 செஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ச்சஸ் கொடுத்தா 3.5 இன்ச்சஸ் வருது. நான் 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு அது ஜுவல் நெக்லைனுக்கும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் ஒரு மீடியமாக மாடரேட்டான இடத்துல வந்து அது நிற்கும். சரியா? அப்போ நான் இங்கேருந்து 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து பாக்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் நெக், உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து அந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வேணும்னா ஒரு வி மாதிரி, ரொம்ப ரவுண்டாக இல்லாமல் ஒரு பிளெண்ட் வி மாதிரி நான் கொடுக்குறேன். ஜுவல் நெக்லைன் அப்படிங்கும்போது ரவுண்டாக தான் நம்ம கொடுப்போம். இப்படி ரவுண்டாக வந்து இப்படி போகிற மாதிரி. இது கொஞ்சம் நம்ம டீப் கொடுத்ததுனால லைட்டாக ஒரு பிளெண்ட் வி மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆர்ம் ஹோல் x(x'). இங்கே என்ன பண்ணுறேன், இது 1 இயர் தான் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி வைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 இன்ச் வைப்போம், பட் இங்கே 1/4 இன்ச் மட்டும் கொடுக்குறோம். ஒன் இயர் பேபிக்கு மேலேருந்து கீழே வேஸ்ட்டு சீட் வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. நம்ம இப்படி பண்ணாலே போதுமானது. அப்படியே வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிக்கணும். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேம் பிளேஸில் தான் இருக்கணும். அதுக்கு உள்பட்ட இந்த இடத்துல தான் கொஞ்சம் உள்வாங்கி வரையணும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேஸ்ட்டில் டாட் கொடுத்துருக்கோம்.
இங்கேருந்து இங்கே நான் என்ன கொடுத்தேன், 1/2 inch மட்டும்தான் கொடுத்தேன். அப்போ இந்த வேஸ்ட் லைன்லேருந்து 1/2 inch இன்சைட் வச்சுக்கிறேன். இந்த செஸ்ட் லைன் இந்த இந்த 3 இருக்குல்ல, 3லேருந்து இங்கே இந்த 1/2 inchக்கு வரேன். இதுக்கு மேலே இருக்கிறது நம்ம அங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்தோம், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கேயும் கொடுத்துக்க போகிறோம். இது கொடுத்துட்டு இப்போ இந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ மார்க் பண்ணதில் கட் கொடுத்துடலாம். சரியா? இப்போ இங்கேருந்து நேராக போகிறேன். இந்த டாட்டை எடுத்துடலாம். இந்த பிளேஸ் போயிடுச்சு. அடுத்தது ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸாக பண்ணுறீங்கன்னா என்ன, இதை கட் பண்ண தேவையில்லை. ஆர்ம் ஹோல் கட் பண்ணிட்டோம். அடுத்தது நெக். ஓகே, இது வந்து ரவுண்ட் நெக்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வி மாதிரி வரும். ரவுண்ட் நெக் அப்படின்னா நல்ல ரவுண்ட் அப்படின்னா இங்கே மட்டும்தான் ஷேப்பிங் கொடுப்போம். இது வந்து ஒரு பிளெண்ட் வி மாதிரி உங்களுக்கு வரும். இதுதான் ஃப்ரண்ட்டுக்கான சேஞ்சஸ். ஓகே, இனி நீங்கள் பண்ணுறீங்களா பேட்டர்ன் மேக்கிங்? ஓகே தான்.